Hello friends, welcome to my channel. Today 9th standard Polynomials la exercise 2.2 la third sum பார்க்கலாம். Verify whether the following are zeros of the polynomial indicated against them. அதாவது கொடுத்திருக்கிற x ஓட வேல்யூ ஒன்று கொடுத்திருக்காங்க. இது வந்து செக் பண்ண சொல்றாங்க. இந்த zeros இதோட polynomial அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. zeros of the polynomial சொல்லி கேட்குறாங்க. அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா கொடுத்திருக்கிற polynomialல இந்த x வர இடத்துல அதோட வேல்யூ வந்து நம்ம அப்ளை பண்ண போறோம். அப்படி அப்ளை பண்ணும்போது x அந்த பாலினாமியலோட வேல்யூ வந்து 0 வந்துச்சுனா அப்போ அந்த x ஓட வேல்யூ இருக்கு இல்லையா அந்த -1/3 இது வந்து zeros of the polynomial சொல்லி எடுத்துக்கலாம். சப்போஸ் இந்த கொடுத்திருக்கிற இந்த x வேல்யூவை அந்த பாலினாமியல் அப்ளை பண்ணும்போது அதோட வேல்யூ வந்து 0 வரல இஸ் நாட் ஈக்குவல் டு 0 வந்துச்சுனா இது வந்து இஸ் நாட் a zero of a polynomial அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்திருக்காங்கன்னா p of x equal to 3x plus 1 zeros of the polynomial என்ன கொடுத்திருக்காங்க x equal to -1/3 ன்னு கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம வந்து செக் பண்ண போறோம். இது பாலினாமியலா zeros of the polynomial இல்லையான்னு சொல்லி செக் பண்ண போறோம். அதுக்கு என்ன பண்ண போறோம்னா கொடுத்திருக்கிற பாலினாமியல்ல 3x plus 1ல x க்கு பதிலா -1/3 போட போறோம். ஓகேங்களா? p of -1/3 equal to 3 into x ஓட வேல்யூ என்ன -1/3 plus 1. இங்க கீழ இருக்கிற இந்த 3யும் இந்த 3 கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆயிடுச்சுனா -1 தான் இருக்கும். -1 plus 1 ரெண்டும் ஆட் பண்ணும்போது 0 கிடைச்சது. So x equal to -1/3 is a zero of கொடுத்திருக்கிற பாலினாமியல் 3x plus 1. ஓகேங்களா? இப்போ சப்போஸ் இங்க வந்து 0 வரல அப்படின்னா x equal to -1/3 is not a zero of polynomial. என்ன பாலினாமியல் கொடுத்திருக்காங்களோ அந்த பாலினாமியல். ஓகேங்களா? அடுத்தது செகண்ட் p of x equal to 5x minus pi. இங்க x என்ன கொடுத்திருக்காங்க x equal to 4/5 கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம p of xல x க்கு பதிலா நம்ம என்ன அப்ளை பண்ண போறோம் 4/5 போட போறோம். ஓகேங்களா? அப்ப 5 into x ஓட வேல்யூ என்ன 4/5 minus pi. அப்ப இந்த கீழ இருக்கிற 5ம் இங்க இந்த 5ம் கேன்சல் ஆயிரும். நமக்கு பேலன்ஸ் வந்து 4 இருக்கும். அப்புறம் -5 அப்படியே வந்துரும். ஓகேங்களா? இது ஆன்சர். இப்போ 4 minus 5 is not equal to 0. So 4/5 is not a zero of 5x minus 5. ஓகேங்களா? இது வந்து 0 கிடையாது. ஏன்னா ஆன்சர் வந்து நமக்கு 0 கிடைக்கல. ஓகேங்களா? அடுத்தது தேர்ட் சம் p of x equal to x squared minus 1. x க்கு வந்து என்ன வேல்யூ அப்ளை பண்ண சொல்றாங்க ரெண்டு வேல்யூ கொடுத்திருக்காங்க. zeros எத்தனை கொடுத்திருக்காங்க ரெண்டு zeros கொடுத்திருக்காங்க. ஒன்னு வந்து +1 இன்னொன்னு வந்து -1. ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து +1 அப்ளை பண்ணி பார்க்கலாம். p of 1 வந்து எவ்வளவுன்னு பார்க்கலாம். x ஸ்கொயர்னா 1 ஸ்கொயர் -1. அப்ப 1 - 1 equal to 0. இதுக்கு 0 வந்துருச்சு. அடுத்து -1 அப்ளை பண்ண போறோம். p of -1 ன்னு போடும்போது என்ன கிடைக்குது -1 ஹோல் ஸ்கொயர் இதுல அப்ளை பண்ண போறோம். ஓகேங்களா? இந்த கொடுத்திருக்க பாலினாமியல் அப்ளை பண்ண போறோம். அப்ப -1 ஹோல் ஸ்கொயர் -1 -1 ஹோல் ஸ்கொயர் 1 கிடைக்கும். -1 1 - 1 0. ஓகேங்களா? இப்போ ரெண்டுமே நமக்கு 0 வந்துருச்சு. So -1, 1 are zeros of the polynomial x squared minus 1 அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேங்களா? அடுத்தது fourth p of x equal to x plus 1 into x minus 2. இங்கேயும் ரெண்டு zeros கொடுத்திருக்காங்க -1, 2 அப்படிங்கிற ரெண்டு zeros கொடுத்திருக்காங்க. இந்த வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா இந்த கொடுத்திருக்க பாலினாமியல நம்ம அப்ளை பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் p of -1 ன்னு எடுத்துக்க போறோம். அப்போ x வர இடத்துல நம்ம -1 அப்ளை பண்ண போறோம். சோ x + 1 னா இங்க -1 + 1 -1 -2 இதுல அப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்னு பார்க்கலாம். +1 -1 0 ஆயிரும். -1 -2 -3 ஆயிரும். 0 * -3 0. அடுத்தது p of 2. So 2 + 1 into 2 - 2 இந்த ஈக்குவேஷன்ல அப்ளை பண்ணிட்டோம். ஓகேவா? இந்த பாலினாமியல்ல. இப்போ 2 + 1 3 2 - 2 0 3 into 0 0. இப்போ நமக்கு வந்து கொடுத்திருக்கிற அந்த zeroஸ்கோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 0 கிடைச்சிருக்கு. -1க்கு வந்து 0 கிடைச்சிருக்கு. 2க்கும் நமக்கு 0 கிடைச்சிருச்சு. So -1, 2 are zeros of the polynomial x plus 1 x minus 2. அடுத்தது fifth p of x equal to x square. x equal to 0 கொடுத்திருக்காங்க.
இப்போ p of 0 போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் 0 squared equal to 0. So x equal to 0 is a 0 of polynomial x square. அடுத்தது 6th sum. இப்போ p of x வந்து பார்த்தீங்கன்னா lx plus m. xக்கு என்ன அப்ளை பண்ண சொல்கிறாங்கன்னா -m by l அப்ளை பண்ண சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ p of -m by l அப்ளை பண்ண போகிறோம். ஈக்குவல் டு l போட்டோம் இன்ட்டு எக்ஸோட வேல்யூ என்ன -m by l ப்ளஸ் இந்த m. ஓகேங்களா? இந்த கீழே இருக்க எல்லும் இந்த எல்லோ கேன்சல் ஆயிரும். அப்போ நமக்கு வெறும் -m மட்டும் இருக்கும் ப்ளஸ் m. -m ப்ளஸ் m நமக்கு 0 கிடச்சிருச்சு. ஸோ -m by l is a 0 of polynomial lx plus m. 7th, p of x equal to 3x squared minus 1. xக்கு வந்து -1 by root 3, 2 by root 3. ரெண்டு வேல்யூ கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டையும் நம்ம அப்ளை பண்ண போகிறோம் தனித்தனியாக. இப்போ p of -1 by root 3 ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 3x ஸ்கொயருக்கு என்ன வரும் 3 into x ஸ்கொயர். எக்ஸோட வேல்யூ என்ன -1 by root 3 ஹோல் ஸ்கொயர் -1. அப்போது 3 into -1 ஸ்கொயர் 1. root 3 ஸ்கொயர் என்ன வரும் root 3 into root 3 ஒன்லி 3 மட்டும் வரும். ஓகேங்களா? 3 - 1. இப்போ இதில் வந்து 3யும் 3யும் கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ 1 - 1 0. இப்போ அடுத்து செகண்ட் வேல்யூ 2 by root 3 அப்ளை பண்ண போகிறோம் எக்ஸ்க்கு. இந்த ஈக்குவேஷன் இதில் அப்ளை பண்ண போகிறோம் இந்த பாலினாமியலில். ஓகேங்களா? p of 2 by root 3. இப்போது 3 into x ஸ்கொயர். எக்ஸோட வேல்யூ 2 by root 3 ஹோல் ஸ்கொயர் -1. 3 into 2 ஸ்கொயர் என்ன வரும் 4. root 3 ஸ்கொயர் வந்து root 3 into root 3 ஒன்லி 3 மட்டும் வரும். ஓகேங்களா? -1. அப்போ இந்த 3யும் இதுவும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா நமக்கு 4 - 1 தான் இருக்கும். 4 - 1 வந்து பார்த்திங்கன்னா 3 வருது. இப்போது இதில் ரெண்டு வேல்யூ கொடுத்துருந்தாங்க இல்லையா -1 by root 3, 2 by root 3 கொடுத்துருக்காங்க. நமக்கு ஃபஸ்ட்டு -1 by root 3 அப்ளை பண்ணும்போது 0 வருது. ஸோ -1 by root 3 is a 0 of polynomial எடுத்துக்கலாம். அடுத்தது 2 by root 3 அப்ளை பண்ணும்போது நமக்கு 0 கிடைக்குதா? இல்லை, 3 தான் கிடைக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 3 is not equal to 0. ஸோ 2 by root 3 is not a 0 of polynomial. ஏன்னா நமக்கு வந்து ஆன்சர் வந்து அந்த பாலினாமியலோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 0 கிடைக்கல. ஸோ வந்து இது வந்து zeros of the polynomial கிடையாது. ஓகேங்களா? இப்போது ஒரு பாலினாமியல் கொடுத்துட்டு ஒரு வேல்யூ கொடுக்குறாங்க. அந்த வேரியபிள் அந்த பாலினாமியலில் வர வேரியபிளுக்கு ஒரு வேல்யூ கொடுத்து அது zeros of polynomial இல்லையான்னு கேட்டாங்கன்னா நம்ம அந்த வேல்யூவை வந்து அந்த பாலினாமியலை அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணும்போது 0 கிடைச்சதுன்னா அது வந்து zeros of the polynomial. அந்த வேல்யூ வந்து அந்த பாலினாமியலில் அப்ளை பண்ணும்போது அதோட வேல்யூ வந்து 0 வரலைன்னா அது வந்து இஸ் நாட் அ 0 ஆஃப் பாலினாமியல்னு சொல்லி எடுத்துக்க போகிறோம். 8th, p of x equal to 2x plus 1. x equal to 1 by 2. இங்கே எக்ஸுக்கு வந்து 1 by 2 கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த வேல்யூ வந்து அப்ளை பண்ண போகிறோம். p of 1 by 2 பார்க்கலாம். ஈக்குவல் டு 2 into எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 1 by 2 plus 1. இந்த 2வும் 2வும் கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1 plus 1 இருக்குது, 2 தான் கிடச்சிருக்கு. இப்போது இந்த 2 வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 1 by 2 இஸ் நாட் அ 0 ஆஃப் பாலினாமியல். ஓகேங்களா? இப்போ வந்து நமக்கு வேல்யூ 0 கிடச்சுன்னா வந்து இப்போ 0 ஆஃப் பாலினாமியல் சொல்லலாம். இப்போ 0க்கு ஈக்குவலாக இல்லைன்னா இட்ஸ் நாட் அ 0 ஆஃப் பாலினாமியல். ஓகேங்களா? அதாவது ஒரு பாலினாமியல் கொடுத்துட்டு அந்த பாலினாமியலில் வர வேல்யூ வேரியபிளுக்கு ஒரு வேல்யூ கொடுக்குறாங்க. இப்போது அந்த வேரியபிளுக்கு கொடுத்துருக்குற வேல்யூவை எடுத்து அந்த பாலினாமியலில் எங்கெங்கே அந்த வேரியபிள் வருதோ அங்கே நம்ம அப்ளை பண்ணும்போது அதோட ஆன்சர் வந்து 0 வந்துச்சுன்னா அந்த கொடுத்துருக்குற அந்த வேல்யூ எக்ஸுக்கு வந்து கொடுத்துருப்பாங்களே ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்களே 0 1 2 3 அது ஏதாவது எது வேணால் இருக்கலாம். ஓகேங்களா? அது வந்து கொடுத்துருக்குற பாலினாமியலோட 0 ஆஃப் பாலினாமியல்னு சொல்லி எடுத்துக்கலாம். அப்படி இல்லை 0 வரல அப்படின்னா இட்ஸ் நாட் அ 0 ஆஃப் பாலினாமியல் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.